அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து மூலிகையோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம், மெடிசனல் பாட்னியோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம். இப்போ வந்து மருந்தாக்கவியலோட ப்ளூ பிரிண்ட் பார்ப்போம். மருந்தாக்கவியல் சப்ஜெக்ட் வந்து கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக சொன்னாங்க. எதனால அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அதில் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, ட்ரக்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போடுறீங்க, போஸ்டர்ஸ் போடுறீங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் என்னன்னா எந்த ப்ரிப்பரேஷனுக்கு எந்த ஸ்டோரி அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ வீடியோஸோ இல்லை போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் மெடிசன் நேமும் அதாவது ஆட் ஆகி வர மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து சீக்கிரம் மறக்காது, கன்ஃபியூஷன் வராது. இப்போ வந்து நம்ம மருந்தாக்கவியல் ப்ளூ பிரிண்ட்டை பார்ப்போம். இப்போ மருந்தாக்கவியல் ப்ளூ பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த சேம் பேட்டர்ன் தான். MCQ 20, ஷார்ட் ஆன்சர் 8, லாங் ஆன்சர் 4. இப்போ இதில் வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, MKல வந்து ஷார்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 கொஸ்டின் வரும். டிசைரபிள் டு நோ, முன்னாடி நான் டஸ் நோன்னு சொல்லிட்டு இருப்பேன், அது டிசைரபிள் டு நோ. டிசைரபிள் டு நோவில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின், நைஸ் டு நோவில் வந்து நமக்கு 0. லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே மஸ்ட் நோ பார்ட்லேருந்து வரப்போகுது, மொத்தம் 4 கொஸ்டின். அடுத்து வந்து 1 மார்க் கொஸ்டின், அதாவது MCQ கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸு. அதில் வந்து நமக்கு மஸ்ட் நோ பார்ட்லேருந்து 15, டிசைரபிள் டு நோவில் வந்து 3, நைஸ் டு நோ பார்ட்லேருந்து 2 கொஸ்டின், மொத்தம் நமக்கு 20. டோட்டலாக நமக்கு வந்து 100 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும் பேப்பர் 1ல். மருந்தாக்கவியல் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி ரிலேட்டடாக இருக்கும், முப்பு இருக்கும், அப்புறம் ட்ரக்ஸ் டோசேஜ் ஷெட்யூல் இருக்கும், அதுக்கு அடுத்து ப்ரிப்பரேஷன்ஸ் மூலிகை ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் சித்தா ஃபார்மரி ஆஃப் இந்தியா SFIயோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இப்போ 10 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, SFIயோட ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து ப்ளூ பிரிண்ட் படி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி SFI ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து நமக்கு அதிகப்படியான மார்க், 29 மார்க் வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு உண்டு. இப்போ ஓவரால் ப்ளூ பிரிண்ட் இதுதான். இதில் வந்து MCQ, ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கோம். இப்போ MCQவில் என்ன வரப்போகுதுனாக்கா, ஃபார்மசி டாப்பிக்லேருந்து நமக்கு 2 கொஸ்டின் வரப்போகுது, ஒரு 5 மார்க் இருக்க போகுது, ஒரு லாங் ஆன்சர் இருக்க போகுது, டோட்டல் 17 மார்க். அதாவது SFIக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்மசி டாபிக் கொடுத்தோம்னாக்கா நமக்கு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் உண்டு. அடுத்து மருந்து அண்ட் டோசேஜ் ஷெட்யூல், இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு 3 1 மார்க் வரப்போகுது, ஒரு 5 மார்க் வரப்போகுது, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரப்போகுது, டோட்டல் நமக்கு 8 மார்க் வரப்போகுது. அளவுகள் அண்ட் தொகை சரக்குகள் டாப்பிக்கில் வந்து நமக்கு 3 1 மார்க்கு, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரப்போகுது, டோட்டல் 8 மார்க்கு. அடுத்த முப்பு டாப்பிக்கில் வந்து நமக்கு 2 1 மார்க்கு, ஒரு 10 மார்க் மட்டும்தான். ஏன்னா முப்பு டாப்பிக்கில் வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடியது. முப்பு வந்து சித்தர்களின் மணிமகுடம் சொல்லிட்டு வரக்கூடிய டாப்பிக். ஸோ இதுலேருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதையும் கண்டிப்பாக விடாமல் படிச்சிருங்க. இதுலேருந்து ஒரு 10 மார்க்கு, 2 1 மார்க்கு, டோட்டல் 12 மார்க் வரப்போகுது. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் வந்து நமக்கு மாடர்னும் கேட்கலாம், தமிழ்ன்ட்டு கேட்கலாம். அதாவது துலா இயந்திரம், அவிய இயந்திரம், வாழ்க இயந்திரம், அந்த மாதிரி எந்திரங்கள் எல்லாமே தமிழ்லையும் கேட்பாங்க. ஸோ மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பல்வரைசர், டிஸ்இன்டகிரேட்டர், டேப்லெட் மிஷின் எல்லாமே வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் உண்டு. அதுலேருந்து நமக்கு 3 1 மார்க்கு, 2 5 மார்க் கொஸ்டின் வரப்போது, டோட்டல் நமக்கு 13 மார்க்ஸ். அடுத்த மூலிகை ப்ரிப்பரேஷன் ஆஸ் பர் குணப்பாடம் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் முறைகள், மருந்து செய்முறைகள் வந்து நமக்கு 3 1 மார்க் வரப்போகுது. மேக்ஸிமம் இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நோய்களை வந்து எது தீரும்னு சொல்லி கேட்கலாம், இல்லைனா நோய் கொடுத்துட்டு என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சான்சஸ் உண்டு. அடுத்து நமக்கு இதில் 2 5 மார்க் கொஸ்டின் வரப்போகுது, டோட்டல் 13 மார்க்ஸ். அடுத்து SFI ப்ரிப்பரேஷன் படித்தோம்னாக்கா நமக்கு 4 1 மார்க்ஸ், ஒரு 5 மார்க்கு, 2 10 மார்க். நம்ம இதை படிச்சோம்னாலே நமக்கு வந்து 10 மார்க் பார்ட் வந்து 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய சான்சஸ் உண்டு. டோட்டல் 29. ஓவரால் மார்க் கவுண்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு 100 மார்க்ஸ் வரப்போகுது. இதுதான் ப்ளூ பிரிண்ட். மறக்காம பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.